Greetings from Mock-IAS Gate Academy. Welcome to all TNPSC aspirants. Today we are going to see a very unique and special topic in TNPSC English Part B, Figures of Speech. இன்றைக்கி நம்ம ஒரு கொஞ்சம் வித்தியாசமான ஒரு டாப்பிக்கை பார்க்க போகிறோம், ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச். ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னா என்னென்னா, இது ஒரு லிட்ரலாக டைரெக்டாக ஒரு விஷயத்தை குறிப்பிடாமல் ஒரு இன்டைரக்டாக நம்ம சொல்ல வர மீனிங்கை வந்து கன்வே பண்ணுறது வந்து ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஒரு சில வெரைட்டிஸ் மட்டும்தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஒரு சில வெரைட்டிஸ் மட்டும்தான் டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. அந்த டிஎன்பிஎஸ்சி டாபிக்ஸ் தான் இங்கே இப்போது டிஸ்பிளே ஆகிருக்கு, பார்த்துக்கோங்க. இந்த டாபிக்ஸ் எல்லாம் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் லெட் அஸ் ஸ்டார்ட் வித் அலிட்ரேஷன். அலிட்ரேஷன்னா ஒன்றும் இல்லை, ஒரு வார்த்தையில் ஃபஸ்ட்டு வர்ற அந்த சவுண்டு கான்சனன்ட் சவுண்டாக இருந்து அது மறுபடியும் வந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா, ரிப்பீட் ஆகிட்டே இருந்துச்சுன்னா ஒரு சென்டென்ஸில், அதுக்கு பேர் அலிட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் பார்ப்போம். எக்ஸாம்பிள் வந்து டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லேருந்து எடுத்துட்டோம். ஓல்டேஜ் அண்ட் யூத் அலைக் மிஸ் டாட் மிஸ் ஃபெட். இதில் பாருங்கள், மிஸ்ஸு கான்சனன்ட் சவுண்ட்ஸு ப்ளஸ்ஸு ரெண்டுமே வந்து பக்கத்துலேயே வருது. அப்போ வந்து அந்த சவுண்டு வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும், ஒரு போயட்டிக்காக இருக்கும் அந்த சவுண்டு கேட்குறதுக்கு. அதனால தான் அதை வந்து அலிட்ரேஷன் அப்படின்னு சொல்கிறது. கான்சனன்ட் சவுண்டாக இருந்துச்சுன்னா அது அலிட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது த பேர் அண்ட் பவுஸ் வித்தவுட் லீவ்ஸ். இதில் பாருங்கள், இந்த பேர் அண்ட் பவுஸ் பி இந்த பவ் இந்த ரெண்டுமே வந்து பக்கத்துலேயே வருது, கான்சனன்ட் சவுண்டோட ஸ்டார்ட் ஆகுது. அதனால் இதை வந்து அலிட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். மற்ற எக்ஸாம்பிள்ஸும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்பிளே பண்ணுற எல்லா எக்ஸாம்பிள்ஸும் இந்த டாப்பிக்கில் ரொம்ப முக்கியம் கொடுக்கணும். ஏன்னா இந்த டாப்பிக்கில் வர்ற எல்லா இது எக்ஸாம்பிள்ஸும் இந்த பார்ட் பியில் மற்ற செக்ஷன்ஸில் வர்ற போயம்ஸு அதுலேருந்து எடுக்கப்பட்டது, டிஎன்பிஎஸ்சிலேருந்து எடுக்கப்பட்டது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். அதனால் அப்படியே ரிப்பீட்டடாக இதே கொஸ்டின்ஸ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் தயவு செஞ்சு அந்த இதுவை வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இது அப்படியே வர்றதுக்கு பல வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் எல்லாருக்கும் இது ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். வவுல் சவுண்டுனா ஏஇஐஓயு, அதை தவிர்த்து மற்றது எல்லாமே கான்சனன்ட் சவுண்ட்ஸு. அடுத்தது பார்ப்போம், அலூஷன்னா இன்டைரக்ட் ரெஃபரன்ஸ் டு சம்திங் ஆல்ரெடி செட். அதாவது நம்ம பழங்காலத்து இலக்கியங்களில் ரொம்ப தூய்மையான இலக்கியங்கள்லையோ இல்லை புதுசாக இருக்கிற இலக்கியங்கள்லையோ, ஆனால் ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற இலக்கியங்கள்லேருந்து அந்த வாக்கியங்களை எடுத்து நம்ம ரெஃபரன்ஸுக்காக கொடுத்தோன்னா அது வந்து அலூஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர் பார்ப்போம். செகண்ட் அண்ட் தேர்ட் பாருங்கள். Dust thou art, to dust returnest. In the beginning was the God and the word was God. இந்த ரெண்டுமே பைபிள்லேருந்து எடுத்தது. பைபிள் வந்து மிக பழமையான ஒரு புத்தகம், ரொம்ப பேர் பின்பற்றுற ஒரு புத்தகம். அதனால் வந்து அதுலேருந்து எடுத்ததை வந்து நம்ம அலூஷன் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். ஃபஸ்ட்டு வந்து அந்த டே ஆஃப் சிசிலியன் ஜூலை வந்து இதுவும் ஒரு எக்ஸாம்பிள், இதுவும் ஒரு இலக்கியம் வாய்ந்த ஒரு புக்கு தான் இந்த சிசியன் ஜூலைன்றது. அதில் இருக்கிற ஒரு ரெஃபரன்ஸ், அந்த புக்கில் ஒரு பெரிய புக்கிலேருந்து எடுத்த ரெஃபரன்ஸு. அதனால் அதுவும் வந்து நம்ம ஒரு அலூஷன் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது சிமிலின்னா ஒன்றும் இல்லை, ஒரு ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸு, டிஸ்சிமிலர் ஆப்ஜெக்ட்ஸு, ரெண்டுத்துக்கும் சம்மந்தமே இல்லாத ஒரு ரெண்டு ஆப்ஜெக்ட் எடுத்து அதை வந்து லைக்கு, ஸோ, ஆஸ் இந்த 3 வார்த்தைகளை வச்சு நம்ம வந்து ஒன்றுக்கும் இன்னொன்றுத்துக்கும் ஒப்பீடு செய்யும்போது அதை சிமிலி அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ஆஸ் ஆம்பிள் பிளான்ஸ் பை கண்ட்ரி, எட்ஸ் ஜீரோஸ் க்ரோயிங் தட் ட்ரெஷர் ஆஃப் தி ரெயின். இது வந்து ஒரு சிமிலி.
சிமிலியில் க்ளூ பார்த்துக்கோங்க. ஆஸு லைக் இந்த மாதிரி ஆஸ் வந்து நிறைய இடத்துல வரும். தட் ஃபோர்த் ஒன் பாருங்கள். தட் அன்லைக் கிளஸ்டர்டு ஸ்டார்ஸ். தட்டுன்றது ஒரு ஏதோ ஒரு ஆத்தர் வந்து ஏதோ ஒன்றத்தை சொல்ல வர்றாரு. ஏதோ ஒரு ஆப்ஜெக்டை எடுக்கிறாரு. அது வந்து கிளஸ்டர்டு ஸ்டார்ஸ் போல் இருக்குது. கிளஸ்டர்டு ஸ்டார்ஸ்னால் ஒரு குரூப் ஆஃப் ஸ்டார்ஸு பக்கத்தில் இணைஞ்சிருக்கிற ஒரு கோர்வையாக இருக்கிற நட்சத்திரங்களை வந்து ஒப்பிடுறாரு. அந்த ரெண்டுத்தையும் ஒப்பிடுறாரு. லைக் யூஸ் பண்ணி ஒப்பிடுறாருன்றதால அது வந்து சிமிலி அப்படின்னு சொல்லுவோம். மற்ற எக்ஸாம்பிள்ஸும் தயவு செஞ்சு பார்த்துக்கோங்க, முடிஞ்சால் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் இந்த ஆஸு லைக்கு ஸோ வந்து நான் அவ்வளோ குறிப்பிட்டு சொல்கிறேன்னா அடுத்த டாப்பிக்கில் நமக்கு தெரியும். இப்போ அடுத்த இதுக்கு போவோம், மெட்டஃபர். ஏன் அப்படி குறிப்பிட்டு சொன்னதுன்னா இதுக்கு தான் காரணம். மெட்டஃபரு இம்ப்ளைடு சிமிலின்னா அது மெட்டஃபர். அதாவது இன்டைரக்டாக ஒரு சிமிலி யூஸ் பண்ணோன்னா அது வந்து மெட்டஃபர். இதில் வந்து அதே ரெண்டு ஆப்ஜெக்டை வந்து நம்ம ரெண்டு ஆப்ஜெக்டையோ ஃப்ரேஸையோ இல்லைனா கம்பேர் பண்ணுறோம். சிமிலராகவோ இருக்கலாம். அப்போ வந்து லைக்கு ஆஸு எதுவும் யூஸ் பண்ண மாட்டோம், டைரெக்டாகவே கம்பேர் பண்ணிடுறோம். இதோ இங்கே பாருங்கள், பி எ புஷ் இஃப் யூ cannot பி எ ட்ரீ. ஒரு மரமாக இருக்க முடியலைன்னா சின்ன செடி கொடியாக இரு அப்படின்னு சொல்கிறாங்க. டைரெக்டாகவே அந்த மாதிரி இரு, லைக்கு அப்படின்னு சொல்லலை, அது மாதிரின்னு சொல்லலை, அதுவாகவே இருந்துரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதை செகண்ட் ஒன்னுக்கு பார்த்தோம். இது பாருங்கள், சிக்ஸ்த் ஒன்று. லைக் பேர்ல்ஸ் அண்ட் நவ் அ சில்வர் பிளேட். அந்த வாட்டர் ஃபவுண்டெயினை சொல்கிறாங்க. அதை வந்து பேர்ல்ஸுக்கு கம்பேர் பண்ணுறாங்க. நவ் எ சில்வர் பிளேட். த லைக் பேர்ல்ஸ் வந்து உங்களுக்கு சிமிலி. அடுத்தது இங்கே பாருங்கள், நவ் எ சில்வர் பிளேட். நவ் எ சில்வர் பிளேட் வந்து டைரெக்டாகவே அந்த ஃபவுண்டெயினை வந்து ஒரு சில்வர் பிளேட் மாதிரி இருக்குதுன்னு சொல்லலை, டைரெக்டாகவே அது சில்வர் பிளேட் அப்படின்னு சொல்லியாச்சு. அதனால் அது மெட்டஃபர். டைரெக்டாகவே இம்ப்ளிகேஷன் இருந்துச்சுன்னா அது மெட்டஃபர். அதனால் ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸு கம்பேரிசன் இருக்கான்னு பாருங்கள். ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸுக்கும் கம்பேரிசன் இருக்குது, டிஸ்சிமிலர் ஆப்ஜெக்ட்ஸுக்கு. ப்ளஸ்ஸு லைக்கு ஆஸு ஸோ ஏதாவது இருந்துச்சுன்னா அது சிமிலி, அது இல்லைன்னா மெட்டஃபர். இப்படி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். எல்லா எக்ஸாம்பிள்ஸும் கொஞ்சம் கோத்ரூ பண்ணிக்கோங்க. எல்லா எக்ஸாம்பிள்ஸும் நம்ம டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லேருந்தும் மற்றபடி மற்ற போயட்ரி இல்லைன்னா இந்த எஸ்எஸ்ஸு இந்த இதுலேருந்து ஜென்ரல் இங்கிலீஷ்லேருந்து எடுத்தது. அதனால் கொஞ்சம் கோத்ரூ பண்ணிக்கோங்க, ஞாபகம் வச்சுக்க ட்ரை பண்ணுங்கள். Now let us move forward. Personification. பர்சானிஃபிகேஷன்னா ஒன்றும் இல்லை, ஒரு அனிமலையோ இல்லைனா ஒரு நான் லிவிங் ஆப்ஜெக்டையோ, உயிர் இல்லாத ஒரு பொருளையோ இல்லை ஒரு அனிமலையோ மனித தன்மைக்கு உட்படுத்தி நம்ம ஒப்பிடுறது தான் பர்சானிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறது. இங்கே அதனுடைய டெஃபினிஷன் பாருங்கள். பர்சானிஃபிகேஷன் ரெப்ரசன்ட்ஸ் a non-living thing as it were a human being. எக்ஸாம்பிள் பாருங்கள். ஃபஸ்ட் ஒன், how beautiful you are earth and how sublime. இப்போ பாருங்கள், இதில் என்ன சொல்ல வர்றாங்கன்னா பூமி வந்து ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது நம்ம வந்து அந்த ஆத்தர் சொல்ல வர்றாரு. அந்த எர்த்தை வந்து பூமியை வந்து நம்ம வந்து அழகாக இருக்குதுன்னு ஆக்சுவலாக சொல்லக்கூடாது. ஏன்னா அது ஒரு லிவிங் திங் கிடையாது, அது ஒரு மனிதன் கிடையாது. ஆனால் அதை வந்து மனிதனோடு நம்ம ஒப்பிட்டு அந்த பூமியை வந்து வர்ணிக்கிறோம். அந்த வர்ணிக்கிறது எங்கே செய்வோம்? ஒரு பெண்ணையோ ஒரு ஆணையோ தான் நம்ம செய்வோம். ஆனால் இங்கே வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒரு நான் லிவிங் திங்கையும் நம்ம வர்ணிக்கிறோம். அதனால தான் இங்கே வந்து எர்த்து பர்சானிஃபை ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி தான் நான் லிவிங் ஆப்ஜெக்டை நம்ம ஒரு மனிதனோட ஒப்பிட்டு பேசும்போது அது வந்து பர்சானிஃபிகேஷன் ஆகிடும். மற்ற எக்ஸாம்பிள்ஸையும் கொஞ்சம் கோத்ரூ பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட்டு பார்ப்போம் ஆக்சிமோரான். ஆக்சிமோரான்னா ரெண்டு எதிர்மறையான வார்த்தைகளை எடுத்துகிட்டு ஒரு கன்ஜெக்ஷனில் யூஸ் பண்ணிவிட்டு அதை வச்சு நம்ம ஒரு மீனிங் கன்வே பண்ண போகிறோன்னா அதை ஆக்சிமோரான் அப்படின்னு சொல்லுவோம். யூஸிங் இங்கிலீஷ் டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா யூஸிங் ஆப்போசிட் டேர்ம்ஸ் ஆர் கான்ட்ரடிக்டரி டேர்ம்ஸ் இன் கன்ஜெக்ஷன். எக்ஸாம்பிள் பாருங்கள், 4th ஒன் பாருங்கள். ஷீ அக்செப்டட் இட் ஆஸ் தி கைண்ட் க்ரூயல்ட்டி ஆஃப் தி சர்ஜன்ஸ் நைஃப். இங்கே பாருங்கள், கைண்டுன்னா இரக்கம், க்ரூயல்ட்டின்னா கொடுமை பண்ணுறது. இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து ஆக்சுவலாக ஒரு வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா ரெண்டுமே ஆப்போசிட்டு. ப்ளஸ்ஸும் மைனஸும் ஒன்றும் சேர்ந்து 0 ஆகிடும். அப்போ வந்து இதை இப்படி யூஸ் பண்ணுற டேர்ம்ஸுக்கு பேர் தான் ஆக்சிமோரான் அப்படின்னு சொல்கிறது. அந்த ஆக்சிமோரானை வச்சு நம்ம வந்து ஒரு மீனிங் கன்வெர்ட் பண்ணுறோம் இந்த சென்டென்ஸில். மற்ற எக்ஸாம்பிள்ஸும் பார்த்துக்கோங்க, கொஞ்சம் டைம் தரேன். அடுத்ததுக்கு போவோம். ஒனமோட்டோப்பியான்னா ஒன்றும் இல்லை, ஒரு சவுண்டு ஒரு ஆப்ஜெக்டால் உருவாக்கப்படுற ஒரு சவுண்டை எடுத்து டைரெக்டாக அதே சவுண்டில் அந்த வார்த்தையை அப்படியே நம்ம போட்டுட்டோம்னா அதுக்கு பேர் ஒனமோட்டோப்பியா. ஃபார் எக்ஸாம்பிள், பாம் பிளாஸ்ட்டு எப்படி வெடிக்கும்? பூம்னு வெடிக்கும். அந்த பூமை வந்து ஒரு வார்த்தையாகவே எடுத்துட்டோம். பிளாஸ்ட்டு, எக்ஸ்ப்ளோஷன் எல்லாம் பூம் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி இருக்கிற வார்த்தைகள் எல்லாமே நம்ம ஒனமோட்டோப்பியா அப்படின்போம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், கிளிப் கிளாப்டு, இஸ்ஸிங் நாய்ஸ் ஆஃப் ஸ்னேக். இஸ்ஸிங் நாய்ஸ் ஆஃப் ஸ்னேக் தான் பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் சீரியஸாகவே. ஒரு ஸ்னேக், ஒரு பாம்பு எடுத்துக்கிட்டோன்னா அது எப்படி சவுண்டு கொடுக்கும்? இஸ் அப்படின்னு தான் கொடுக்கும், இஷ் அப்படின்னு. அப்போ வந்து அந்த இஷ்ஷையே நம்ம எடுத்துகிட்டு இஸ்ஸிங்கு அப்படின்னு சொல்லிட்டோம். அதை வந்து ஒரு வேர்பாகவே நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டோம். அதை ஒரு வார்த்தையாகவே நம்ம இங்கிலீஷில் கொண்டு வந்துட்டதால் அந்த வார்த்தைக்கு பேர் ஓனமோட்டோபியா அப்படின்னு. இப்போது நம்ம ஆர்ட்டு கூட லேப்டாப்னு அடிக்குதுன்னு அப்படின்னு சொல்லுவோம். அந்த லேப்டாப்புக்கு வந்து ஓனமோட்டோபியா அப்படின்னு சொல்லுவோம். இது இன்னொரு எக்ஸாம்பிள். இப்போ மற்ற எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. Now let us go to the next topic, anaphora. Anaphora அப்படின்னா இந்த ரிப்பீட்டிங் வேர்ட்ஸாக வர்றது தான். ஃபஸ்ட்டுலேயே ஒரே இதில் ஒரு குறிப்பிட்ட இன்டர்வலில் திருப்பி ஒரு ஸ்டான்ஸாவிலையோ ஒரு இல்லைன்னா ஒரு லைன்லேயோ திருப்பி வர போகிறது பேர் தான் ஆனஃபோரா அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு பேர் ஆனஃபோரா அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, எவ்ரி டே, எவ்ரி நைட், இன் எவ்ரி வே, ஐ எம் கெட்டிங் பெட்டர் அண்ட் பெட்டர். இதில் பாருங்கள், எவ்ரி 3 வாட்டி ரிப்பீட் ஆகுது ஒரு சென்டென்ஸில். இந்த எவ்ரின்றது ஒரு ஆனஃபோரா. அதே போல் இந்த ஸ்டான்ஸாவில் பாருங்கள், 5 years have passed, 5 summers with the length of 5 long winters, and again I hear these words. இந்த 5 வர்றதும் ஒரு ஆனஃபோரா. ஏன்னா ஒரே வார்த்தை ஸ்டார்டிங் ஆஃப் த சென்டென்ஸில் திருப்பி ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. அடுத்தது எலிப்சிஸ் ரொம்ப சிம்பிளான டாப்பிக்கு. ஒன்றுமே இல்லை, ஒரு பேராகிராஃபையோ இல்லை ஒரு கொட்டேஷனோ நம்ம எடுக்கிறோம். அந்த கொட்டேஷனில் நமக்கு தேவையானதை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். மீதி எல்லாத்துக்கும் ஒரு 3 டாட்டை வச்சு சப்ஸ்டிடியூட் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்போம். இப்போ ஒரு கொட்டேஷன், ஒரு பேராகிராஃபும் நம்ம கோட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இன்னொருத்தனுக்கு யாருக்காவது நம்ம சொல்ல வர்றோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதோட ஸ்டான்ஸாக ரொம்ப பெருசாக இருக்கும். அதில் தேவையில்லாத வார்த்தைகள் எல்லாம் நிறையா இருக்கும். எக்ஸாம்பிள் இங்கேயே பார்த்துக்கோங்க. அதில் நிறைய வார்த்தைகள் இருக்கும். அதெல்லாம் நமக்கு தேவையில்லை அப்படின்னு தோணும்போது அதெல்லாம் தூக்கிட்டு தேவை இருக்கிற 2 இது செக்ஷன்ஸை மட்டும் எடுத்துகிட்டு நடுவில் இருக்கிறதுக்கு வந்து டாட் அப்படின்னு வச்சுட்டு நம்ம எஸ்கேப் ஆகிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இந்த ஃபுல் கொட்டேஷன் வந்து டுடே ஆஃப்டர் ஹவர்ஸ் ஆஃப் கேர்ஃபுல் தாட் வி விட்டவுட் த பில். ஆனால் நமக்கு தேவை இன்ஃபர்மேஷன், நம்ம கன்வே பண்ண போகிற இன்ஃபர்மேஷன் டுடே வி விட்டவுட் த பில், இது மட்டும் நமக்கு போதும். இந்த ஆஃப்டர் ஹவர்ஸ் ஆஃப் த கேர்ஃபுல் தாட் தேவையில்லை. அதனால் டுடேன்னு போட்டுட்டு 3 டாட்டு போட்டுட்டு வி விட்டவுட் த பில் அப்படின்னு எழுதிடுறோம். இந்த 3 டாட் வந்தாலே அது எலிப்சிஸ். ரொம்ப சிம்பிள். ரைம் ஸ்கீம். ரைம்னா நிறைய எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஒரு எண்ட் ஆஃப் த சென்டென்ஸ்லையோ எண்ட் ஆஃப் த வேர்ட்லேயோ இல்லை ஸ்டான்ஸாவிலையோ ஒரு சேம் சவுண்டு உள்ளவோட முடிஞ்சிச்சுன்னா அதுக்கு பேர் ரைமுன்னு அப்படின்னு நம்ம சொல்லுவோம்.
அது நம்ம தமிழில் பஞ்ச் டைலாக்லாம் பேசும்போது இந்த ரைமிங்கு டைமிங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எக்ஸாம்பிள் பார்ப்போம். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிளில் செகண்ட் அண்டு ஃபோர்த் லைன் பாருங்கள். அண்ட் டு த சூப்பர்ஃபிஷியல் கேஸ் பிளெயின் லுக்கிங் இன் மெனி வேஸ். கேஸ் வேஸ், கேஸ் வேஸ், பி அண்ட் பி மேட்ச் ஆகுது பாருங்கள். கடைசியில் முடியும் போது ஒரு ரைமிங் இருக்குது, கேட்குறதுக்கு நல்லா இருக்கும், ஒரு மியூசிக் மாதிரி இருக்கும். செகண்ட் ஒன் பாருங்கள். இஃப் யூ கேன் பி a highway just be a trail, if you can be a sun be a star, it is not the size that you win or you fail, be the best of whatever you are. இங்கே பாருங்கள், ஸ்டாரு ஆறு, ட்ரெயிலு ஃபெயிலு, இந்த மாதிரி ரைமிங்காக ஒரே சவுண்டோட முடிகிறது நம்ம பார்க்கலாம். இதுக்கு பேர் ரைம் ஸ்கீம். இந்த ரைம் ஸ்கீமில் நம்ம கடைசியாக அந்த யூஸ் பண்ணுறோம்ல அந்த வார்த்தைகள் ரைமிங்காக, அந்த வார்த்தைகளை வந்து ரைமிங் வேர்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எக்ஸாம்பிள், இந்த இதில் வந்து ட்ரெயிலு ஃபெயிலு ஒரு ரைமிங் வேர்டு, ஒரு செட் ஆஃப் ரைமிங் வேர்டு, ஸ்டாரு ஆறு இன்னொரு செட் ஆஃப் ரைமிங் வேர்ட்ஸ். நெக்ஸ்ட்டு ரெப்பீட்டிஷன். பேர்லேயே இருக்குது, ஒரு குறிப்பிட்ட வார்த்தைகளோ ஒரு ஃப்ரேஸோ குரூப் ஆஃப் வேர்ட்ஸோ மறுபடியும் ஒரு ஸ்டான்ஸாவில் ஒரு குறிப்பிட்ட இன்டர்வெல்லில் ரிப்பீட் ஆகிட்டு வந்துட்டு இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ரிப்பீட்டேஷன். அது ஒரு சென்டென்ஸ்லேயே கூட வரலாம், இல்லை அடுத்தடுத்த லைனில் கூட வரலாம். எக்ஸாம்பிள் பாருங்கள், ஆக்ட் இன் தி லிவிங் ப்ரெசன்ட். இதை ஸ்ட்ரெஸ் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி கொடுக்குறாங்க. ஒரே வார்த்தையை திருப்பி 2 வாட்டி கொடுத்துட்டாங்க, பார்த்துக்கோங்க. அதுக்கு பேர் ரிப்பீட்டேஷன். அப்போஸ்ட்ரோஃபி. நெக்ஸ்ட்டு அப்போஸ்ட்ரோஃபின்னா ஒரு இமேஜினரி சப்ஜெக்ட், ஒரு நம்ம வந்து ஒரு கற்பனையில் ஒரு பொருள்கிட்ட பேசுகிற மாதிரி நம்மளாம் நினச்சிக்கிறது வந்து அப்போஸ்ட்ரோஃபி அப்படின்னு சொல்லுவோம். அது லிவிங்காகவோ நான் லிவிங் ஆப்ஜெக்டாகவோ இருக்கலாம், ஒன்றும் இல்லை. ஆனால் அது கற்பனையில் நம்ம பேசுகிறோம். மோஸ்ட்லி அப்போஸ்ட்ரோஃபி வந்து எக்ஸ்க்ளமேட்டரி மார்க்ஸ்குள்ளே வந்துடும். எக்ஸாம்பிள் பாருங்கள், சயின்ஸ் ட்ரூ டாட்டர் ஆஃப் ஓல்டு டைம் தவ் ஆர்ட். இதில் வந்து சயின்ஸுக்கிட்ட பேசுகிற மாதிரி ஆத்தர் ஃபீல் பண்ணுறாரு. ஆனால் சயின்ஸுக்கிட்ட நம்மளால் பேச முடியாது, ஏன்னா அது ஒரு நான் லிவிங் ஆப்ஜெக்ட். அதனால தான் அது வந்து அப்போஸ்ட்ரோஃபியாக ஆகிடுது. ரிஃப்ரெயின்னா ஒரு போயட்ரியில், ஒரு கவிதையில் ஒரு லைனோ இல்லை குறிப்பிட்ட லைன்ஸோ ஒரு குறிப்பிட்ட இன்டர்வெல்லில் திருப்பி வர்றது. ஒரு லைனே வரும், திருப்பி வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு வார்த்தையில் ஒரு லைனே திருப்பி வந்துக்கிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்ப்போம். தேர் லிவ்ட் எ லேடி பை த நார்த் சீஷோர், லே தி பெயின் டே த பவுனி ப்ரூம். இது பாருங்கள், 3 லைன் கழித்து திருப்பி அதே வரும். அதே போல் 3 லைன் கழித்து அது திருப்பியும் வரும். இந்த மாதிரி வந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா அது ரிஃப்ரெயின் அப்படின்னு சொல்லுவோம். இங்கேயும் பாருங்கள், ஃபா லா 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 லா, அதுவும் திருப்பி ஃபா லா 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 லான்னு. ஏன்னா இது வந்து ஒரு நல்ல ஒரு மியூசிக் மாதிரி, அளபடை நம்ம தமிழில் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இதுவாக வரும். அந்த மாதிரி அடுத்தது அசோனன்ஸ். நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தோம் அல்லிட்ரேஷன் அப்படின்னு சொல்லி, அதே போல் இது அசோனன்ஸ். ஒரு குறிப்பிட்ட சவுண்டு ரிப்பீட்டடாக வருது ஸ்டார்டிங்கில், ஒரு வேர்ட்ஸில் பக்கத்துலேயே வருது. சேம் வவல் சவுண்டில் வந்துச்சுன்னா, பக்கத்துலேயே ஒரே லைனில் பக்கத்துலேயே வந்துச்சுன்னா ஒரே லைனில் அது அசோனன்ஸ் அப்படின்போம். அல்லிட்ரேஷன்னா கான்சனன்ட் சவுண்டு ஒரே லைனில் பக்கத்தில் வந்துச்சுன்னா அது அல்லிட்ரேஷன். அதுவே வவல் சவுண்டாக வந்துச்சுன்னா அசோனன்ஸ். எக்ஸாம்பிள் பாருங்கள். அடுத்தது ஹைப்பர்போல். ஹைப்பர்போல்னால் ரொம்ப ஒரு சின்ன மேட்டராக இருக்கும், அது ரொம்ப பெருசு பண்ணி நம்ம சொல்கிறது ஹைப்பர்போல் அப்படின்றது. போயட்டிக் எக்ஸாஜரேஷன்னா அந்த மாதிரி பெருசு பண்ணுறது. எக்ஸாம்பிள் பாருங்கள். வை மேன் இஃப் த ரிவர் வேர் ட்ரை ஐ எம் ஏபிள் டு ஃபில் வித் இயர்ஸ். அதாவது நம்ம ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா, நான் அழுகிற அழுகைக்கு என்னுடைய கண்ணீரே ஒரு ஒரு வற்றாத ஆற்றையே நிரப்பிடும் அப்படின்னு சொல்கிறாரு. அவ்வளோ துக்கம் இருக்குது அப்படின்ட்டு இன்டைரக்டாக அவர் சொல்ல வராரு. ஆனால் அது பாசிபிள் கிடையாது. அதனால் அது ஒன்லி போயட்ரியில் மட்டும்தான், இமேஜினேஷனில் மட்டும்தான் முடியும். அதனால தான் அது ஹைப்பர்போல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது இப்போ பார்க்க போகிறோம். சோனட்னா என்ன, கப்லெட்னா என்ன, பேலட்னா, அதெல்லாம் ஒன்றா பார்ப்போம். சோனட்னா இது ரொம்ப முக்கியம், நிறையா வாட்டி ரிப்பீட்டடாக கேட்குற கேள்வி. சோனட்னா அது ஒரு கவிதை, ஒரு போயமு. அதில் 14 லைன்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு 8 லைன்ஸை ஆக்டேவ்னு சொல்லுவோம், நெக்ஸ்ட்டு 6 லைன்ஸை சிஸ்டெட் அப்படின்போம். பேலட்னா ஒரு கதையை நம்ம சொல்ல போகிறோம்,
மியூசிக்கோடு சொல்லுவாங்க யாராவது. டான்ஸ் ஒரு சில சமயம் அப்படியே டான்ஸ் ஆடிட்டு கூட சொல்லுவாங்க. ஆனால் அந்த ஸ்டோரியை வந்து ஒரு ஸ்டான்ஸாவாக சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு கவிதைத்துவமாக 4 லைனாக சொல்லிக்கிட்டே வருவாங்க. அதுக்கு பேர் தான் பேலட். அடுத்தது ஓடேனா ஒரு லிரிக்கல் போயமு. அதே போல் கவிதை தான். ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்டை பற்றி மட்டும்தான் நம்ம சொல்ல போகிறோம். அது வந்து ஒரு வேரிடாக இர்வேரிடாக மீட்டரில் வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு கப்லெட். ஒரு கவிதையில் 2 லைன்கள் பக்கத்துலேயே அடுத்தடுத்து வர்ற லைன்கள் வந்து ஒரே அளவில் இருந்து, அதாவது 4 வார்த்தைன்னா 4 வார்த்தையில் இருந்து ஒரே ரைமிங்கோடு இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் கப்லெட் அப்படின்போம். ஐரனின்னா இது வந்து வஞ்ச புகழ்ச்சி அணி. ஒன்றும் கிடையாது, ஒருத்தரை புகழ்கிற மாதிரி புகழ்ந்து அவங்கள, ஆனால் ஆக்சுவலாக அங்கே இகழ்ச்சி தான் நம்ம செய்கிறோம். அதுக்கு பேர் ஐரனி. மோனோலாக்னா ஒரு பெரிய டைலாக் எடுத்து ஒருத்தரையே ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருக்கிறது மோனோலாக் அப்படின்னு சொல்கிறது. யூஃபனிசம்னா ஒரு பெரிய விஷயத்த, ரொம்ப பெரிய டிசாஸ்டரோ ஒரு ஆர்ஷாக இருக்கிற ஒரு டேர்மை சின்னதாக மறைமுகமாக சின்னது பண்ணி சொல்கிறது யூஃபனிசம் அப்படின்னு. பண்ணுன்னா ஒரு ஜோக்கு, ஐரனி மாதிரியே ஒரு டிஃப்ரெண்ட்டாக கலாய்க்கிறது வந்து பண்ணு அப்படின்னு சொல்கிறது. ஒரு கலாய்க்கிறது எல்லாருக்கும் புரியாதுல்ல, அந்த மாதிரி தான் இதுவும் பண்ணும், எல்லாருக்கும் புரியாது. அது எப்படி கலாய்ப்பாங்கன்னா, ஒரு சில வார்த்தைகள் வந்து சேமாக இருக்கும், மீனிங் வந்து ஆனால் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த மீனிங்கை டிஃப்ரெண்ட்டாக வச்சு அவங்க கலாய்க்கிறது. அடுத்தது ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் பார்ப்போம். ஓ நோ, ஃபர்ஸ்ட் ஒன், ஃபைண்ட் அவுட் தி ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். ஓ நோ, இட் இஸ் அன் எவர் ஃபிக்ஸட் மார்க். இது மெட்டஃபர். இது ஏன் மெட்டஃபர்னா, ஆக்சுவலாக இது ஒரு ஒப்பிடுதல் செய்கிறாங்க. ஆனால் லைக்கு இதெல்லாம் இல்லை, லைக்கு ஆஸ் ஸோ இல்லை. அதனால் இது டைரெக்டாக நம்ம மெட்டஃபர் அப்படின்னு சொல்லிடலாம். ஃபைண்ட் அவுட் தி ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சு. He stalks in his vivid stripes the few steps of his cage. ஒரு பேர்டை தான் இது குறிப்பிடுது. ஆனால் இந்த பேர்டை வந்து ஒரு மனுஷனுக்கு ஒப்பிடுறதால இது பர்சானிஃபிகேஷன். இது ரொம்ப ஈஸி. ஃபைண்ட் அவுட் தி ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். தேர்ட் ஒன்று, இன் சாலிட்ரி கன்ஃபைன்மெண்ட் ஆஸ் கம்ப்ளீட் ஆஸ் எனி கோல். ஆஸ் 2 வாட்டி வந்துருச்சு பாருங்கள், அதனால் இது சிமிலி. Laugh till the game is played. Again it's a metaphor. Sonnet is written in a single stanza consisting of, நான் திருப்பியும் சொன்னேன், நிறைய வாட்டி கேட்பாங்க, 14 lines. Act in the living present. இந்த எக்ஸாம்பிள் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு, இது ரிப்பீட்டிஷன். Don't give up, thou pace seems low. இதில் வந்து டோன்ட்டு ஓ ரிப்பீட்டடாக வர்றதால இது அசோனன்ஸ். இது வந்து வவ்வல் சவுண்டு ரிப்பீட்டடாக வர்றதால இது அசோனன்ஸ். ஆஸ் ஹம்பிள் பிளான்ஸ், இது ஒரு சிமிலி, ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். இதில் வந்து இது கொஞ்சம் பாருங்கள். ஐடென்டிஃபை த பொயட்டிக் லைன் தட் டிஃபர்ஸ் இன் தி ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் ஃப்ரம் அதர் பொயட்டிக் லைன்ஸ். அதாவது இது ஆட் மேன் அவுட் கேட்குறாங்க. 4த்துலேயும் 3 வந்து சிமிலி. ஃபஸ்ட்டு ஒன்று, செகண்ட் ஏ, சி அண்ட் டி பாருங்கள் சிமிலி. லைக்கு, ஆஸு இதெல்லாம் கம்பேரிசன் தான், ஆனால் சிமிலியாக வருது. இது மட்டும்தான் நமக்கு மெட்டஃபர். அதனால தான் இதை வந்து பிஏ வந்து நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். The what kind of figure of speech is applied in the following poetic line? Till the gossamer thread you fling, catch somewhere, oh my soul. இங்கே ஃப்ளிங்கு கேட்ச் வந்து ஆப்போசிட் டேர்ம்ஸ். ஃப்ளிங்குன்னா தூக்கி எறிகிறது, கேட்சுன்னா பிடிக்கிறது. தூக்கி போட்டு கேட்ச் பிடிக்கிறதுன்றது ஆப்போசிட்டில் இருக்கிற எதிர்மறை வார்த்தைகளை பக்கத்தில் யூஸ் பண்ணதால் இது ஆக்சிமோரானாக மாறிடுது. அடுத்தது, he lifted his head from his drinking as cattle do. இது சிமிலி. ஆஸ்ன்னு இருக்குல்ல, அதுதான் க்ளூ. he lifted, again சேம் கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்கு. how beautiful you are earth and how sublime. இது பர்சானிஃபிகேஷன், ஏற்கனவே நம்ம பார்த்தது தான். எல்லாருக்கும் இது ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். புரியாதவங்க திருப்பியும் ஒரு வாட்டி வீடியோ கேளுங்க, ஈஸியாக புரிஞ்சிடும். இந்த இதுவும் வந்து கொஞ்சம் திருப்பி ரிப்பீட் பண்ணி நம்ம படிக்கும்போது தான் இன்னும் ஈஸியாக புரியும். அதனால் யாரும் முயற்சியை தளர விடாதீங்க, நிறைய வாட்டி ட்ரை பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ வெரி மச் ஃபார் லிஸ்னிங் கீன்லி.